சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சுயம்பு மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. 1000 பேர் சுத்தி இருந்தாலும் தன்னோட தனித்தன்மையை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லவங்களை தேடி தேடி போய் பழகுவாங்க. அவங்க மூலமா நல்ல பழக்க வழக்கங்களை கத்துப்பாங்க. அது மூலமா சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கையையும் அமைச்சுக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் கெட்டவங்களை தேடி தேடி பழகுவாங்க. அவங்க மூலமா கெட்ட பழக்க வழக்கங்களை கத்துப்பாங்க. அது மூலமா அவங்களையும் அழிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையையும் அழிச்சிட்டு நிப்பாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பாகுபாடு பார்த்து இவங்க என்னைக்குமே பழக மாட்டாங்க. அதே போல கெட்டவங்க கூட பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து கெட்ட பழக்க வழக்கங்களையும் கத்துக்க மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்களே ஒழிய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இவங்க எந்த காலத்திலையும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படின்னா சிம்மராசிக்காரங்க எல்லாருமே கெட்ட பழக்க வழக்கங்களே இல்லாம இருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சில சிம்மராசிக்காரங்க கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட வச்சிருப்பாங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் கட்டாயப்படுத்தினாலும் சரி அந்த முடிவுல இருந்து எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கவே மாட்டாங்க. இதனால பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க கெட்ட பழக்கங்களை வச்சிருந்தாலும் அந்த பழக்கங்களுக்கு அடிமையா என்னைக்கும் இருக்க மாட்டாங்க. அதே போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க சுயம்பு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கறதால சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாவே இருக்கும். எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி கொஞ்சம் கூட பதட்டப்படாம அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு சிம்ம ராசிக்காரங்களால மட்டும்தான் முடியும். இப்படி பதட்டப்படாம இருக்கிற காரணத்தாலேயே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிம்ம ராசிக்காரங்க கிட்ட தீர்வுகள் கிடைக்கும். அதே நேரம் இவங்க கொடுக்கக்கூடிய தீர்வுகள் எல்லாமே ரொம்ப அதிரடியான தீர்வுகளாகவும் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா காட்டுக்குள்ள 1000 விலங்குகள் இருந்தாலும் சிங்கம் எப்படி தனிச்சு தெரியுதோ அதே மாதிரி 1000 பேர் சுத்தி இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க தனித்தன்மையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வருவாங்க. இப்படி யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களை முழுமையா வீழ்த்தக்கூடிய வேலையை சமீப காலமா சனி பகவான் ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கார். குறிப்பா சிம்ம ராசிக்கு களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில கண்டக சனியா இருக்கிற சனி பகவான் சிம்ம ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தொடர்ச்சியான போராட்டங்களையும் ஏற்படுத்தி சிம்ம ராசிக்காரங்களோட மன உறுதியை முழுமையா சிதைக்கிற வேலையை சனி பகவான் கச்சிதமா செஞ்சுட்டு வரார். இதனால சமீப காலமா சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியான வீழ்ச்சியை சந்திச்சு குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதியை முழுமையா தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இது கூடவே நிறைய பண இழப்புகளையும் சந்திச்சிருக்காங்க. போதா குறைக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில அதிரடியான பாதிப்புகளை சிம்ம ராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா இதுவரைக்கும் எவ்வளவோ போராட்டங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்த சிம்ம ராசிக்காரங்க தற்சமயம் இந்த கண்டக சனி ஏற்படுத்தக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம விழி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தன்னோட குடும்பத்துக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் மாடா உழைச்ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டக சனி காலத்துல குடும்பத்துக்கிட்ட இருந்தும் எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல. சொந்த பந்தங்கள் மூலமாவும் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கல. இதனால சமீப காலமா சிம்ம ராசிக்காரங்க மனசளவுல முழுமையா நொறுங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களையும் மன நிம்மதியையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகளை கொடுக்காத மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதே போல பெரிய அளவுக்கான யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் இந்த ஜனவரி மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா எச்சரிக்கையாவும் ரொம்ப ரொம்ப கவனமாவும் இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதமும் இருக்க போகுது. குறிப்பா சிம்ம ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கார். 2வது வீடு அப்படிங்கிறது பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதால உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்களும் சிக்கல்களும் கண்டிப்பா ஏற்படும். ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ள எந்த முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் தெளிவான முடிவுகள் கிடைக்காது. போதா குறைக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது குடும்பத்துல யாருக்குமே இல்லாம போயிடும். இது கூடவே நிறைய பண நெருக்கடிகள் அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியான விரைய செலவுகளையும் கேது பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார்.
அதே போல வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதால இந்த ஜனவரி மாசத்துல யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்காதீங்க. அதுலயும் முக்கியமா சிம்ம ராசிக்காரங்க நீங்க கொடுக்கிற வாக்க உயிருக்கும் மேல நினைப்பீங்க அப்படிங்கறதால இந்த ஜனவரி மாசத்துல அந்த மாதிரியான வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம போகக்கூடிய சூழல் கண்டிப்பா உருவாகும். அதனால என்னால முடியும் அப்படின்னு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் சிம்ம ராசிக்காரங்க கொடுக்காதீங்க. அடுத்ததா இந்த ஜனவரி மாசத்துல சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்றார். உங்களோட வீடு மனை தாயார குறிக்கக்கூடிய 4வது வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிற காரணத்தால உங்களோட தாய்வழி சொந்தங்கள் மூலமா எதிர்பாராத சின்ன சின்ன உதவிகள் இந்த ஜனவரி மாதத்தோட முதல் பகுதியில சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கலாம். இது கூடவே ஒரு சில சிம்மராசிக்காரங்க அசையா சொத்துக்களை வாங்குறதுக்கும் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றங்களை அடையறதுக்கும் இந்த ஜனவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம் கண்டக சனி, இன்னொரு பக்கம் குடும்பஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் 2 பேரும் ஏற்படுத்தக்கூடிய விரைய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பண வரவுகளை சுக்கிர பகவான் இந்த ஜனவரி மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த ஜனவரி மாசத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இணைஞ்சி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் நட்பு கிரகமான செவ்வாய் பகவானோட இணைஞ்சி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள் இந்த ஜனவரி மாசத்துல முழுமையா விலக போகுது. அதுலயும் குறிப்பா ஒரு சில சிம்மராசிக்காரங்க பூர்வீக சொத்துக்களை வித்து கடன்களை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா சமீப காலமா அந்த சொத்துக்களுக்கு சரியான வேலை கிடைக்காம நிறைய இழுபறிகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே நேரம் இந்த ஜனவரி மாசத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை நடக்க இருக்கிறதால சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். அதுலயும் குறிப்பா இந்த ஜனவரி மாசத்துல நீங்க சொத்துக்களை விக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு லாபகரமான வியாபாரமா இருக்கும். அதே போல இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சி ஆகிற காரணத்தால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில அற்புதமான யோகங்களை அடைய போறீங்க. குறிப்பா தொழில் ரீதியான நெருக்கடிகள், தொழில் எதிரிகள் முழுமையா விலகக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களும் இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரம் களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில கண்டக சனியா இருக்கிற சனி பகவான் தன்னோட நேரடி பார்வையா சிம்ம ராசியை பார்க்கிற காரணத்தால தொடர்ச்சியான விரைய செலவுகளும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் இந்த ஜனவரி மாசத்திலையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொடரத்தான் போகுது. இன்னும் சொல்ல போனா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் சனி பகவான் தொடர்ச்சியா முட்டுக்கட்டைகளை போடுவார். அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துல புதிய முயற்சிகள் எதுலையும் இறங்காதீங்க. குறிப்பா புதிய தொழில் தொடங்குறது அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, தொழில் மாற்றங்களை செய்யறது, உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கண்டக சனி காலத்துல சிம்மராசிக்காரங்க முழுமையா ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில அஷ்டம ராகுவா இருக்கிறதால பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. அந்த வகையில பார்க்கும்போது 8வது வீடான அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் ஒரு சில யோகங்களை சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதே போல பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிற குரு பகவானும் முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டும்தான் இந்த ஜனவரி மாசத்துல கொடுக்க போறார். இன்னும் சொல்ல போனா குரு பகவானோட நேரடி பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கிற ஒரே காரணத்தாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்க மன உறுதி முழுமையா செதஞ்சு போகாம அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவானும் கேது பகவானும் முழுக்க முழுக்க பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுக்கறாங்க. அதே நேரம் குரு பகவான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான மன உறுதியை சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வரார். அதனால குரு பார்வை இருக்கிற வரைக்கும் சிம்மராசிக்காரங்களை யாராலையும் அவ்வளவு சுலபமா வீழ்த்திட முடியாது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.